கேப்டன் விஜயகாந்தை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரோட்டில் சாதாரணமாக சுற்றிட்டு இருந்த என்னை ஒரு நடிகராக பார்த்தது அவர் தான். ஆக்சுவலாக நடிகராக மட்டும் இல்லை, ஒரு 50 படம் வில்லனாக நடித்து 1000 தான் சம்பாதிச்சிருந்தேன். 1000, 10,000, 20,000, 25,000 சம்பாதிச்சிருந்தேன். என்ன அவருடைய சொந்த படத்தில் என்னை ஹீரோவாக்கி 8 லட்ச ரூபா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வச்சது கேப்டன் விஜயகாந்த் தான். ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அவர் தாங்க. எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாதுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அவர். கருணை உள்ளம், ஹெல்பிங் டெண்டன்சி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்றதுல எந்த சூழ்நிலையும் அவர் காட்டிகிட்டதே கிடையாது. ஒரு மனிதன் பதவி, அந்தஸ்து, அதிகாரத்தில் இருக்கும்போது பல கூட்டங்களை அவர் சுற்றி கூடலாம். ஆனால் அது அவருக்காக கூடுற கூட்டம் கிடையாது, அவர் பதவிக்காகவும் அவர் அந்தஸ்துக்காகவும் கூடுற கூட்டம். ஆனால் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது எவ்வளவு ஜனம் அவருக்காக கூடுதோ அதுதான் அவர் மக்கள் சம்பாத்தியம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நேற்று அவரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன், போகவே முடியல. ஒரு பெரிய பூகம்பம் நடந்த மாதிரி மக்கள் அப்படியே வெள்ளத்தில் ஓடுறாங்க. அந்த கோயம்பேடு பக்கத்தில் நான் அட்ரஸ்க்காக 1.5 மணி நேரம் அழிஞ்ச உள்ளே போக முடியல. இங்கேயும் காலையில் நான் வரும்போது ஈஸியாக வந்துடலான்னு பார்த்தா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பட்டிலேருந்து மக்களுடைய வெள்ளம் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கானா. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் நடிகர்றதுக்காக இல்லைங்க, அவர் கொடுத்த வள்ளல்தனம், அவர் மக்கள் மெச்சுத்த அன்பு, ஏழைங்களுக்கு செஞ்ச உதவி, அந்த ஒரு எண்ணங்கள் தான் மக்கள் மத்தியில் அப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கோடு வாழ்ந்திருக்காரு. இன்றைக்கி அவ்வளவு கூட்டமும் அவருடைய இறுதி சடங்கு வந்திருக்கோம். அது காரணம் மக்கள்கிட்ட அவர் வச்சிருந்த அன்பு, மக்களுக்காக அவர் செஞ்ச நன்மைகள், இதுக்காக தான் அவ்வளவு கூட்டமும் வந்திருக்குது. அவர் ஒரு மனிதருங்க, ஆக்சுவலாக நடிகரே கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவர் என்னை அறிமுகப்படுத்தி சினிமாவில் நடிகனாக பாக்யராஜ் சார் என்னை கதாசிரியரும் உதவியாளரும் பார்த்தார். என்னை நடிகராக அவர் தான் பார்த்து என்னை பெரிய சம்பாதிச்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்கிறது காரணமே கேப்டன் விஜயகாந்த் தான். அவரோட ஆன்மா சாந்தி அடையும், அவருடைய புகழ் எப்பொழுதுமே நிலைச்சி நிற்குங்க, நிலைச்சி நிற்கும். நன்றி.